அக்கா என் தங்கச்சி கல்யாண குடும்பத்தோடு வந்துருங்க. சூப்பர்ரா, டக்குன்னு முடிஞ்சிச்சு போயிருக்கு. மாப்பிள்ளை எந்த ஊர்? மாப்பிள்ளை சிதம்பரம்க்கா. அதை நினச்சாதான் கவலையாக இருக்குது. இனிமேல் எங்கள் அம்மா எப்படி தனியாக இருக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆமாம்ல, உங்கள் அம்மாவுக்கு 2 பொண்ணு இல்லை, பொண்ணை பெற்றவங்க நிலமெல்லாம் இப்படி தானே இருக்குது. மாப்பிள்ளைக்கு எத்தனை பவுன் போடுறீங்க? 25 பவுன் போடுறோம், வண்டிலாம் வாங்கி தரோம், சீர் வரிசைலாம் செய்கிறோங்க்கா. சரி, நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கட்டுமா? இந்த பொருளை நீ காசு கொடுத்து வாங்கிட்ட, இப்போ இந்த பொருள் உனக்கு சொந்தமா எனக்கு சொந்தமா? என்னக்கா இப்படி கேட்குறீங்க? காசு கொடுத்து வாங்கிட்டா அந்த பொருள் எனக்கு தான் சொந்தம். அதே மாதிரி தானே, ஒரு மாப்பிள்ளைக்கு இவ்வளோ சீர்வரிசை கொடுக்கல, மாப்பிள்ளை தானே பொண்ணு வீட்டுக்கு போகணும். இங்கேயே பொண்ணெல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகிறாங்க. இது எப்படிக்கா கேட்குறது? காலங்காலமாக இப்படி தான் நடக்குது. பிள்ளைங்களை பெற்றுட்டா கடைசி வரைக்கும் புள்ள கூட இருக்கலாம், ஆனால் பொண்ணை பெற்றுட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து கடைசி காலத்தில் நானே தான் நிற்கணுமா? இது ஏன் எனக்கு இவ்வளோ வலிக்க தெரியுமா? எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் 2 பேரும் பொண்ணுங்க தான். ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டு, கடைசி காலத்தில் அவங்க தனியாக விட்டுறமா கூட இருந்து பார்த்துங்கடா. எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா எங்கள்லாம் வளர்த்தாங்கக்கா. கடைசி காலத்தில் தனியாக விட்டுற மாட்டோம், எப்படியும் பார்த்துப்போம். வரேன்.